Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 6 lines and angles தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 6.1ல இருக்க first sum பத்தி தான் discuss பண்ண போறோம். Before going to the video, axioms பத்தின வீடியோட லிங்க் மேல கார்டன் descriptionல கொடுத்திருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வாங்க. And now let's start. Exercise 6.1 sum number 1. In figure 6.13, இந்த figure தான் 6.13. 6.13 இந்த figure தான். In figure 6.13, lines AB and CD intersect at point O if angle AOC plus BOE equals to 70 degree and BOD equals to 40 degree. Find angle BOE and reflect COE அப்படின்னு கேட்டிருக்காங்க. Simple. First as usual நான் எல்லா சம்லையுமே சொல்ற மாதிரி given என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு first எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒர்க் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் given என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ given வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி அண்ட் சிடி இன்டர்செக்ட் அட் ஓ. ஏபிங்கிறது ஒரு லைனு, சிடிங்கிறது ஒரு லைன், அது வந்து ஓல இன்டர்செக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் லைன். ஓகே, அது given. ஃபைன், அதை நம்ம எழுத வேண்டாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஏஓசி பிளஸ் ஆங்கிள் பிஓஇ ஈக்குவல்ஸ் டு 70 டிகிரி given. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் பிஓடி 40 டிகிரி. இதெல்லாமே givenல இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டூ ஃபைண்ட்ல வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆங்கிள் பிஓஇ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் சிஓஇ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் சிஓஇனா என்ன அப்படின்னா சிம்பிள். ஆங்கிள் பிஓஇனா இந்த பிஓஇ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அதுவே ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் சிஓஇனா சிஓஇ உடைய ரிஃப்ளெக்ஸ், அதாவது பேக்வேர்ட்ஸா வர இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கிவனை வச்சு பிஓஇ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் கண்டுபிடிப்போம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்சர்வ் பண்ணீங்கன்னா இந்த ஏஓசி ஆங்கிளும் இந்த பிஓஇ ஆங்கிளும் சேர்ந்து 70 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எஸ், ஸோ இது ரெண்டும் சேர்ந்து 70 டிகிரி, பட் இந்த பிஓடி ஆங்கிள் வந்து 40 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்னா இந்த ஏபி அண்ட் சிடி இன்டர்செக்ட் ஆகிறதுனால வர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால ஏஓசியும் 40 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். வெயிட், நான் அதை உங்களுக்கு வந்து சென்டென்ஸாகவே ஒர்க் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபார் திஸ் சம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிவன்லேருந்து எடுத்து எழுதுகிறேன். சின்ஸ் AB and CD intersect ஆகிறதுனால இந்த ஆங்கிள் ஏஓடியும் ஆங்கிள் ஏஓசியும் பிஓடியும் angle AOC will be equals to angle BOD. Why? Because both are vertically opposite angles. Okay, so இது ரெண்டு vertically opposite angles, so அதனால இது ரெண்டு equal இருக்கு. So I'll just draw the diagram once again here so that I can able to identify. That is ABங்கிறது ஒரு line, okay, and then CDங்கிறது வந்து another line, kind of line. So and then extra இருக்கிறது OEன்ற ஒரு line. So I just draw each and everything. So mark பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட O, ஓகேவா? இது வந்து A, இது வந்து B, so இது வந்து C, இது வந்து D, and இது வந்துட்டு E. நம்ம COE கண்டுபிடிக்கணும் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த AOCயும் இந்த BODயும் என்னது, vertically opposite angles. ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இந்த BOD வந்துட்டு 40 டிகிரின்னு கிவன்ல இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிஓடி வந்து 40 டிகிரின்னு கிவன்ல இருக்கு. ஸோ அந்த ஆங்கிள் ஏஓசியும் 40 டிகிரி தான், ஏன்னா இது ரெண்டும் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதனால ஓகே, ஸோ விச் இம்ப்ளைஸ் ஆங்கிள் ஏஓசி வில் பி 40 டிகிரி. என்னன்னா கிவன்ல கொடுத்துருக்காங்க ஆங்கிள் பிஓடி வந்து 40 டிகிரின்னு, அதனால ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்சோ கிவன்ல இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஓசி பிளஸ் பிஓஇ வந்து 70 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் ஏஓசி பிளஸ் ஆங்கிள் பிஓஇ ஈக்குவல்ஸ் டு 70 டிகிரி. இதுவும் நம்மளோட கிவன்ல இருக்கு. நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏஓசி வந்து 40 டிகிரின்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை கொண்டு வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 40 டிகிரி plus angle BOE equals to 70 degree. So நமக்கு question 2 findல BOEயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So அப்ப angle
BOE must be equals to 70 degree minus 40 degree, which is equals to 30 degree. So angle BOE கண்டுபிடிச்சாச்சு. BOE angle என்னவா இருக்கும்? கண்டிப்பா 30 degree தான் இருக்கும். ஸோ இப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் பற்றி பேசலாம். ஸோ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் COE கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த இடத்திலிருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கிற ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். ஸோ ஓவராலாக இந்த எல்லா ஆங்கிள்ஸையுமே நம்ம சம் பண்ணோம்னா நமக்கு வந்து 360 டிகிரி வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஓவராலாக கண்டுபிடிக்க முடியாதுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த COEயை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஓவராலாக இருக்கிற 360லேருந்து நான் இதை வந்து சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு இன்னும் சிம்பிளாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து லைக் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிஃப்ளெக்ஸ் COEயை கண்டுபிடிக்கிறதுக்கான ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் COE கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் COE மஸ்ட் பி ஈக்குவல்ஸ் டு ஓவராலாக 360 டிகிரி மைனஸ் ஆங்கிள் COE. இப்போ இந்த COEன்ற ஆங்கிளை மட்டும் கண்டுபிடிச்சேன்னா போதும், நான் ஓவரால் 360லேருந்து மைனஸ் பண்ணி ஐ கேன் ஃபைண்ட் த ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா லீனியர் பேரை யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ AOB இஸ் அ லைன். கரெக்டா? AOB இஸ் அ லைன் அஃப்கோர்ஸ். ஸோ அக்கார்டிங் டு லீனியர் பேர் ஆக்சியம் படி நான் என்ன எழுதலாம்னா ஆங்கிள் AOC பிளஸ் ஆங்கிள் COE பிளஸ் ஆங்கிள் BOE இஸ் ஈக்குவல்ஸ் டு 180 டிகிரி. எது மூலியமா எழுதலாம்? லீனியர் பேர் மூலியமா. ஓகே, ஸோ இதில் AOCயோட வேல்யூ எனக்கு தெரியும், நான் கண்டுபிடிச்சிட்டேன். சி இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன் 40 டிகிரி, BOE 30 டிகிரி, அதுவும் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா? ஸோ அப்போ AOCக்கு பதிலாக 40 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் COE ஆஸ் இட் இஸ் எழுதிடுங்க, BOEக்கு பதிலாக 30 டிகிரி must be which will be equal to 180 degree. 40 plus 30 will be equals to 70 degree. So 70 degree plus angle COE equals to 180 degree. So அப்ப angle COE வந்துட்டு 180 degree minus 70 degree which is equals to 110 degree. ஓகேவா? ஸோ இப்போ angle COE கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ரிஃப்ளெக்ஸ் angle COE கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? 360 டிகிரிலேருந்து இந்த angle COE மைனஸ் பண்ணணும். ஸோ 360 டிகிரி மைனஸ் 110 டிகிரி, தட் இஸ் 110 டிகிரி. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 250 டிகிரி கிடைக்கும். அப்போ ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் COE equals to 250 degree அப்படின்னு conclude பண்றோம். So hope you understand this sum clearly. If you still have any doubts, comment here, we will clarify. இதே lines and angles இருக்க example 3 பத்தி தெரிஞ்சுக்கோ, உங்க leftல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. And exercise 6.1ல செகண்ட் சம் பத்தி தெரிஞ்சுக்கோ, உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And Max கஸ்டமர் சப்போர்ட்டா ஃபீல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.